அவர் என்கிட்ட வரும்போது ஆல்கஹால் தான் ரீசனாக வந்தார். நாங்கள் அவரை எவ்வளோ தூரம் காப்பாற்றி கொடுக்கணுமோ காப்பாற்றி கொடுத்தோம். நடுவில் என்ன நடந்தது அப்படின்னா, இந்த இடைப்பட்ட காலத்துல நீங்க அவங்களோட கான்டாக்ட்ல இருந்தீங்களா? ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு இதெல்லாம் நான் கேட்போம், எப்படிங்க சார் இருக்கீங்க அப்படின்னா, வரமா வரண்டாம்மா, எனக்கு கொஞ்சம் பிஸியாகவே இருக்குது, வரண்டாம்மா மேடம் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. முத்துமலை முருகன் கோயிலில் போயிட்டு மாலை, வேலு, சாமி ஃபோட்டோ எல்லாம் வச்சு 50,000 ரூபா கட்டு வச்சு எங்கள் கையில் கொடுத்தாங்க. என் புருஷனை எனக்கு திருப்பி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சாந்தின்னு. இதுக்கான வைத்தியம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார். இருக்குங்க சார், பச்சளை மூலிகை இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து 48 நாள் வெந்தண்ணி வெஞ்சோறு. மறுபடியும் போய் ஸ்கேன் எடுத்துட்டு வந்துட்டா. நாடியெல்லாம் சூப்பராக இருந்தது. ஆள் வத்தி இருந்தார், வயிறு வீக்கம்ல, கால் வீக்கம்ல. மேடம் வரும்போதே பார்த்தீங்கன்னா முத்துமலை முருகன் கோயிலில் வேண்டுதல் வச்சுட்டு தான் வந்தாங்க. ஹோட்டல்ல இருந்து மேடத்தை புல்லட்ல கூட்டிட்டு வந்தாரு. அதெல்லாம் 100% ரெக்கவர் ஆகியிருந்தாரு. சும்மா ஒரு ஜென்ரலாக வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். மேடம் கூப்பிட்டாலும் இவர் வந்து அடுத்தடுத்த ஷூட்டு. எவ்வளோ பேரை நான் காப்பாத்துறேன். அவரோட அந்த கலைக்கு நான் கொடுத்த மரியாதை கேவலமாக பேசுகிறாங்க. சித்தா சித்தா சித்தான்னு. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். ரெட் நூல் நேயர்களுக்கு வணக்கம். மறைந்த நகைச்சுவை நடிகர் திரு ரோபோ சங்கர் அவர்களுடைய உடல்நலம் குறித்து நம்ம கூட விரிவாக பேசுறதுக்காக அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த சித்த மருத்துவர் சாந்தி சிவகுமார் நம்ம கூட இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேம். ரோபோ சங்கர் அவர்களுடைய மறைவு அப்படிங்கிறது திரையுலகில் மட்டுமில்லை, அவருடைய ரசிகர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய ஒரு அனுதாபங்களை ஏற்படுத்தி இருக்கு. நிறைய பேர் இன்னைக்கு வருத்தம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க சித்த மருத்துவத்தில். அவருடைய மஞ்சள் காமாலைக்கு அவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்திருக்கு உடம்புல? அதாவது அவர் வந்து எங்ககிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா மார்ச் 15th வந்தாருங்க. 2025. ஆமாம், இப்போ இந்த வருஷம் தான். மார்ச் 15th வரும்போது அவரோட வீடியோ பார்த்தா மேடம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அதாவது என்ன மாதிரி ப்ராப்ளத்துக்காக வந்தார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மஞ்சள் காமாலை. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வயிறெல்லாம் வீக்கம். நாங்கள் ஜென்ரலாக பார்த்தது, நாடி பார்த்ததில் வயிறு வீக்கம். அதுக்கப்புறம் கால் இப்படி தொட்டு இப்படி கூலி வச்சாவே கால் கூலி விழுகும், நல்ல கால் வீக்கம். மேடம் சொன்னது என்னென்னா, கொஞ்சம் வாமிட்டில் பிளட்டு வருது அப்படின்னு சொன்னாங்க. டாய்லெட் போகும்போது, யூரின் போகும்போது கொஞ்சம் ப்ளீடிங் இருக்குது அப்படின்னு சொல்லி தான், இதெல்லாம் சொல்லி தான் எங்ககிட்ட கூட்டிகிட்டே வந்தாங்க. சாருக்கு வந்து என்னென்னா ஒரு பயம். ஊரில் இன்னொரு எல்லாம் சென்னையிலேயே அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு. ரொம்ப தூரம் நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, இங்கே சரி பண்ணிடுவாங்களா அப்படின்னு. அவருக்கு நாடி பிடிச்சி நான் அவரோட பிரச்சனைகள்லாம் சொன்னதுக்கப்புறம் எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை. ஓகே, நீங்கள் வந்து எப்படி இதெல்லாம் பார்க்காம சொல்கிறீங்க. எனக்கு 28 இயர்ஸ் வந்து இதில் சர்வீஸ். தாத்தா கிட்ட இருந்து எங்களது 200 வருஷ பாரம்பரிய வைத்தியசாலைங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 100லேருந்து 150 பேர் இந்த வைத்தியசாலைக்கு வந்து போவாங்க. குழந்தைங்க, பிறந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும். ஸோ அவருக்கு நாடி பார்த்து சொன்னதில் சாட்டிஸ்ஃபைடு. இருந்தாலும் நம்ம ஸ்கேனாக இதை பார்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் அவருக்கு நாங்கள் புரிய வைக்கலாம் இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேடம் போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸ்கேனில் என்ன பிரச்சனை அப்படின்னா, கல்லீரல் வந்து வீக்கம், அதாவது என்லார்ஜ்மெண்ட்டு, அதாவது பேரன்கைமல் லிவர் டிசீஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா, லிவர் வந்து க்ரானிக், நாள்பட்ட தீவிர கல்லீரல் வீக்க நோய், அதாவது செயல் இழந்துடுறது, உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறது. போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா என்னென்னா, போர்ட்டல் வெயினில் அதிகப்படியான ப்ரெஷர். அப்போ என்ன ஆகும்னா ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகிடும். இன்னர் ப்ளீடிங் வந்து வாமிட்டிங்கில் வரலாம், யூரினில் வரலாம், டாய்லெட்டில் வரலாம். இந்த மாதிரி ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மாடரேட் அசைட்டிஸ், வயிறு ஃபுல்லாக நீர், அந்த நீர் யூரினாக இறங்காமல் காலில் ஸ்வெல்லு, நல்ல வீக்கம். அடுத்தது வந்து உசுறுநிலை வரைக்குமே வீக்கம் தான். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளினோமெகாலி, அதில் ஸ்ப்ளினோட்டிக் நோடல்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா சைட்ரோட்டிக் நோடல்ஸ் அப்படின்னா என்னென்னா நிணநீர் கட்டிகள், பித்தப்பையிலையும் ப்ளஸ் கால்பிளாடர் வால் எடிமா, மண்ணீரலில் வீக்கம். இப்படி கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, வயிற்றில் மாடரேட் அசைட்டிஸு, கிட்னியில் வந்து கல், எல்லா பக்கமும் ப்ராப்ளம். படித்து நான் சொன்னேன், இதுக்கான வைத்தியம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார். இருக்குங்க சார், பச்சளை மூலிகை இருக்குது, கூட கஷாயமும் கொடுப்பேன். ஆனால் நீங்கள் வந்து 48 நாள் வெந்தண்ணி வெஞ்சோறு. அப்படின்னா என்னென்னா, வெறும் சாப்பாடு, உப்பு காரம் புளி எதுவும் இல்லாமல் வெறும் சாப்பாடு, வெங்காயம், தேங்காய், இது மட்டுமே கொடுப்போம். கூட வந்து இந்த வாழைத்தண்டு, வெள்ளை முள்ளங்கி இதெல்லாம் பவுல்ஸில் வேக வச்சு ஒரு பவுல் கொடுக்கலாம்.
வேற எதுவுமே பத்திய சாப்பாடு. ஆமா, 48 பத்திய சாப்பாடு, நாளைக்கு. பிஹெச் லெவல், அதாவது ஹைப்பர் டென்ஷன், போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் உள்ள அதிகமாக போகிற அளவுக்கு நம்ம உணவு கொடுக்கக்கூடாது. அப்படின்னா இஞ்சி, பச்சை மிளகாய், புளி, உப்பு, கடலெண்ணெய், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், துவரம்பருப்பு, கத்திரிக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், இதெல்லாம் வாயு பொருள். இந்த மாதிரி வாய்வு இருக்கிற உணவு உள்ளே கொடுத்தோம்னா இன்னும் போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் அதிகமாகும், ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ நீங்கள் அப்படி தாங்க சார் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னேன். மேடமும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இவனை சங்கரா விட்டுட்டு, சாரி இவன் சொல்கிறேன்னா மேடம் சொன்னது, புரியுது. இவனை விட்டுட்டு என்னால் வந்து சாப்பிட முடியாது, வீட்டில் இருக்கிறது நாங்கள் 2 பேர் தான், நானும் வந்து இதுக்காக பச்சளை எடுத்துக்கிட்டா, லிவர் டீடாக்ஸ்க்கு எடுத்துக்கிட்டான்னு சொல்லி கேட்டாங்க. பிறந்த குழந்தையிலேருந்து 90 வயசு பெரியவங்க வரைக்கும் எங்கள் பச்சளை எடுக்கலாம், நோ சைடு எஃபெக்ட்ஸ். அவங்களும் லிவர் டீடாக்ஸ்க்காக எடுத்துக்கிட்டாங்க. 48 நாள் 2 பேருமே மருந்து எடுத்துக்கிட்டாங்க, பத்தியும் இருந்தாங்க. அந்த 48வது நாள் எங்கள் வீட்டுக்கு வரும்போது குண்டால பார்த்தீங்கன்னா பழைய சாதம் ப்ளஸ் வெங்காயம், மோர் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தபோது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நிறைய பேர் ஒரு 15 டேஸ் இருப்பாங்க மேம், ஒரு 1 மந்த் இருப்பாங்க, இப்போ உடனே கறி கேட்பாங்க, ஏதாவது ஒன்று கேட்பாங்க. ஆனால் 15 டேஸில் நாங்கள் கறிப்பத்தியை முறிச்சு விடுவோம். சாரோட நிலைமையை பார்த்து எங்களால் அதை முறிக்க சொல்ல முடியல. 48 டேஸ் அவங்க கழிச்சு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. மறுபடியும் போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்துட்டா. நாடியெல்லாம் சூப்பராக இருந்தது, ஆள் வத்தி இருந்தார், வயிறு வீக்கம்ல, கால் வீக்கம்ல, ஆள் நல்லா இருந்தார். அப்புறம் உடனே மேடம் என்ன சொன்னாங்கன்னா, போய் இன்னொரு ஸ்கேன் எடுத்துகிட்டு வரேன் அப்படி. அங்கே தான் வந்து எடுத்தாங்க. போய் எடுத்துகிட்டு வந்ததில் கம்ப்ளீட்டாக லிவர் என்லார்ஜ்மெண்ட்டு 17.5, அப்போ 15 வந்துருச்சு. லிவர் என்லார்ஜ்மெண்ட் போயிடுச்சு, போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் இல்லை. ஸ்கேன் எடுத்த டாக்டருக்கே ஆச்சரியம், உண்மையாலுமே விரதம் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி. போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன், ப்ரெஷர் இல்லை. அப்போ அங்கே ப்ரெஷர் லிவரில் குறையும் போது ஸ்ப்ளினிக் சைடரோட்டிக் நோடல்ஸும் இல்லை. அந்த மண்ணீரலில் ரத்த கட்டிகள் வந்திருந்தது இல்லைங்களா, அதுவும் கம்ப்ளீட்டாக இல்லை. போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் குறையும் போது வயிற்றில் இருக்கிற நீரும் எல்லாம் டவுன் ஆகிடுச்சு, வயிற்றில் அசைட்டிஸ் இல்லை, எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடுச்சு. ஆனாலும் லிவரோட நார்மல் சைஸ் 14, 15.5 இருக்குங்க சார், இன்னும் 1.5 சென்டிமீட்டர் இருக்குது. நீங்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்த நோயும் பெருசு, ஆனால் ரெக்கவர் ஆன விதமும் ரொம்ப ஃபாஸ்ட். ஓகே, எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்படி 3 மண்டலம் 4 மண்டலம் எடுப்பாங்க போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன். ஒரு மண்டலம்னா 48 நாள், 3 மண்டலம். இந்த மாதிரி எல்லா உறுப்புகளும் செயலிழந்தவங்களுக்கு, ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆனவங்களுக்கு 4 மண்டலம் 5 மண்டலம் கூட எடுக்கும். 1 இயர் மெடிசன் எடுக்கிறவங்களா இருக்கிறாங்க வெந்தண்ணி வெஞ்சூரில். உயிரை காப்பாற்றணும்னா இருந்து தான் ஆகணும். சித்தாவை நோக்கி ஏன் வரமாட்டேங்கிறாங்கன்னா பத்தியம், அந்த ஒரு காரணத்துக்காக தான் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அதனால் அவர் இருந்து ரெக்கவர் ஆனார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி, ஸ்கேன் எடுத்த டாக்டருக்கும் ஹாப்பி. உண்மையாலுமேம்மா நல்ல ரிசல்ட்டு, இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்க சொல்லுங்கள் அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன், சார் இன்னும் என்ன தான் நம்ம மருந்து கொடுத்து லிவரை ரெடி பண்ணாலும் லிவர் தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதுக்கு 6 மாதம் எடுத்துக்கும். அது வரைக்கும் நைட்டு கரெக்டாக தூங்கணும், சரிவிகித உணவு, சரியான உறக்கம், இது 2ஐயும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மேடம் வரும்போதே பார்த்தீங்கன்னா முத்துமலை முருகன் கோயிலில் புத்திரகவுண்டம்பாளையத்தில் வேண்டுதல் வச்சுட்டு தான் வந்தாங்க. சார் சரியானோடனே போய் பாலபிஷேகம் வேலுக்கெல்லாம் பண்ணி வீடியோ கூட கொடுத்துருந்தாங்க. ரொம்ப, அதாவது ஒரு முடியவே முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜில் ஹோட்டலில் தங்கி எங்கள் வைத்தியசாலைக்கு வந்துட்டு ஹோட்டலில் இருந்து மேடத்தை புல்லட்டில் கூட்டிகிட்டு வந்தார். அதெல்லாம் எங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்களையே பார்த்தீங்கன்னா, ஒரு மருந்து அரைச்சி கொடுக்குற ஆயா, சமைச்சு அவருக்கு தோசை கொடுத்தவங்க எல்லாரையுமே அவங்க வீட்டில் ஒருத்தர் மாதிரி கையை பிடிச்சி வணக்கம் வைக்கிறது. ஒரு 2 மணி நேரம், ஃபஸ்ட்டு 1 மணி நேரம், அடுத்த 48 நாள் 1 மணி நேரம் பார்த்த எங்கனாலேயே அவரோட மரணத்தை வந்து ஏற்றுக்க முடியல. அப்போ கூட ஒர்க் பண்ணவங்க, அவங்க பொண்ணு, அவங்க மனைவி, கண்டிப்பாக எல்லாருக்குமே பேரிழப்பு. ஓகே. ஆனால் நாங்கள் சொல்லும் போதே சொன்னோம், எப்படி விஜயகாந்த் சாருக்கு மாற்று இல்லை, ஒரு மனோபாலா சாருக்கு மாற்று இல்லை, உங்களுக்கும் வேறு யாரும் மாற்று இல்லை. அவரோட டென்ஷன், அவரோட போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் எல்லாமே எனக்கு தெரியும். அஸ் அ வைத்தியராக சொல்கிறேன், அவர் ரொம்ப அதிகமாக சீக்கிரமாக ரெக்கவர் ஆனார். 48 நாளில் 17.5லேருந்து 15.5 வரைக்கும் அந்த மேடத்துக்கிட்ட அந்த ரிப்போர்ட் இருக்கு. அது குறைஞ்சிருக்கு அண்ட் ரெக்கவர் ஆகிட்டு இருந்திருக்காரு. அப்படிங்கும்போது அப்போ திரும்பவும் ரெக்கவர் ஆகிறதுக்கு தானே வாய்ப்புகள் இருந்திருக்கு. 100% ரெக்கவர் ஆகியிருந்தார். உடனே அடுத்தடுத்து ஃபாலோஅப் வரல. செகண்டு 3வது ஃபாலோஅப் வாங்க, சும்மா ஒரு ஜென்ரலாக வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். மேடம் கூப்பிட்டாலும் இவர் வந்து அடுத்தடுத்த
ஷூட்டு சிங்கப்பூர், மலேசியா, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், ஸ்ரீலங்கால இருந்து கூட இப்போ ஒரு 2-3 பேஷண்ட் வந்திருந்தாங்க போன வாரம். யாராக இருந்தாலும் போய் டார்லிங்னு சொல்லுவார் என்ன, போடா போய் டார்லிங் கிட்ட மருந்து சாப்பிடு, கண்டிப்பாக உன்னை காப்பாற்றி கொடுப்பா, யாரும் குடிக்காதீங்கடா, எல்லாரையுமே அவர் சுற்றி இருக்கிறவரை இந்த 6 மாதத்தில் ஒரு 500 பேஷண்ட்டாக அனுப்பிச்சிருப்பார் சென்னையிலேருந்து. நிறைய பேஷண்ட்ஸு, அவங்க பேஷண்ட்டாக இல்லையோ தொப்பையை பார்த்தா அவனுக்கு கல்லீரல் வீக்கம், போ சாந்திக்கிட்ட அப்படின்னு சொல்லி நிறைய பேஷண்ட்ஸ். அவரே என்கிட்ட ஃபோனில் பேசுவார், இந்த மாதிரி அனுப்பிச்சி விட்றம்மா, அவன் நம்ம டீமில் தான் இருக்கான், நம்ம குரூப்பில் இருக்கான், அவன் ஒரு டான்ஸர்மா, இல்லாதவன் பார்த்து பண்ணி கொடு அப்படின்னு. இந்த காதல் சுகுமார் சார் கூட சொல்லியிருந்தார், நான் அந்த மாதிரி பிரியங்காவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அவரை வந்து ஒரு பைசா செலவு இல்லாமல் நான் கம்ப்ளீட்டாக காப்பாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, ஆனால் அவங்க வந்து இல்லை அவங்களே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தமாக சொல்லியிருந்தார். நாங்களும் 48 நாள் அவர்கிட்ட ஒரு பைசா கூட வாங்காமல் தான் அவரை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி கொடுத்தோம். முடிச்சுட்டு முத்துமலை முருகன் கோயிலில் போயிட்டு மாலை, அந்த வேலு, சாமி ஃபோட்டோ எல்லாம் வச்சு 50,000 ரூபா கட்டு வச்சு எங்கள் கையில் கொடுத்தாங்க. இந்தாங்க என் புருஷனை எனக்கு திருப்பி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சாந்தின்னு. ஆனால் நாங்கள் வாங்கலை. ஒரு கலைஞனுக்கு எங்களால் முடிஞ்சது எவ்வளோ பேரை நான் காப்பாற்றுறேன். அவரோட அந்த கலைக்கு நான் கொடுத்த மரியாதை நான் வந்து காப்பாற்றி கொடுத்தேன். ஆனால் ரொம்ப கேவலமா பேசுறாங்க, சித்தா சித்தா சித்தான்னு. இப்ப தன்னிலை விளக்கம் கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன். அவர் இறந்ததுல அவங்க ஃபேமிலி விட நாங்க ரொம்ப சஃபரா இருக்கோம். ஏன்னா இவரை பார்த்து எவ்வளோ பேர் இந்த 6 மாசத்துல பார்த்தீங்கன்னா அவர் சரியான இடம், அவர் சரியான இடம்னு நிறைய பேர் அவர் மட்டுமே இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு, என்ன தெரியாது, என்னோட வைத்தியசாலையை தெரியாது, நான் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு தெரியாது, அவர் வந்து எப்போ வந்து சரியானாருன்னு நாங்கள் வீடியோ போட்டோமோ அன்னையிலேருந்து ஒரு 3000 பேர்த்தையாவது அவரை வச்சு நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ உலக அளவில் நம்ம தெரிஞ்சதுக்கு காரணமே அவர் தான். நிறைய நாட்டில் இருந்து, ஸ்ரீலங்காவில் இருந்து 3 நாளைக்கு முன்னாடி பெல்ஜியத்தில் இருந்து 2 ஃபாதர் வந்து வாங்கிட்டு போனாங்க. 500 ரூபா மருந்துக்கு 1.25 லட்ச ரூபா டிக்கெட் போட்டு வராங்க அந்த பச்சளைக்காக. அதனால் நாங்கள் அவரை எவ்வளோ தூரம் காப்பாற்றி கொடுக்கணுமோ காப்பாற்றி கொடுத்தோம். நடுவில் என்ன நடந்தது அப்படின்னா, அவருக்கு ரெஸ்ட் இல்லை, தூக்கம் இல்லை, அதிகப்படியான லிவர் கெட்டுருச்சுனாவே 8 மணி நேரமாவது தூங்கணும். அவர் தூங்கவே இல்லை, அதிக ஒர்க்கு, போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் இன்னும் அதிகமாக. அந்த இடைப்பட்ட காலத்துல நீங்க அவங்களோட கான்டாக்ட்ல இருந்தீங்களா? ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு இதெல்லாம் நான் கேட்போம். எப்படிங்க சார் இருக்கீங்க அப்படின்னா, வரமா வரண்டாம்மா, எனக்கு கொஞ்சம் பிஸியாகவே இருக்குது, வரண்டாம்மா. மேடம் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏதாவது ஒன்றுன்னா டவுட் கேட்பாங்க, சாந்தி இப்படி இருக்கா, என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேடம் கொஞ்சம் அவரை தூங்க வைங்க, ரெஸ்ட்டு கொடுங்க, நீங்கள் கூட போங்க. அவங்க எங்கே போனாலும் கூட போக சொல்லுவேன் நான். அதாவது புருஷனை விட்டுட்டு இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பத்தியம் இருக்குது, பெரியவங்க யாராவது பத்தியம் இருக்காங்க, ஆனால் அந்த வீட்டில் கறி எடுப்பாங்க, கறி எடுத்து சாப்பிட்டா ஃபேமிலியும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து ஒரு அம்மா பையன் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அதை நான் பார்த்தேன். ஏன்னா ஒரு 10 நாள் 20 நாள் இல்லை, 48 நாள் அவருக்காக இந்த அம்மாவும் வெறும் வெங்காயம், மோர், தேங்காய், பழைய சாதம் சாப்பிட்டாங்க. அவரை ஒரு பையனை பார்த்துக்கிட்ட மாதிரி பார்த்துக்கிட்டாங்க, புருஷனை பார்த்துக்கிட்ட மாதிரி பார்த்துக்கவே இல்லை. சங்கரா சங்கரா சங்கரான்னு நாங்கள் அங்கே ஒரு மணி நேரம் பார்க்குறோம் இல்லைங்களா, பேசிக்கும்போது ரொம்ப உயிரையே கொடுத்தாங்க. எப்படி என்ன ஏது அது எதுவுமே எங்களுக்கு தெரியல, என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. கடைசியாக சார் அட்மிஷன் போடும்போது மேடம் கூப்பிட்டாங்க, சாந்தி ரொம்ப முடியாமல் ஷூட்டிங்லேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டான், ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வச்சுருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சாந்தி, காப்பாற்ற. இருக்கிறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல். ஆமாம், அந்த ஜெம் ஹாஸ்பிட்டல் போனாங்க இல்லைங்களா, வெடிய காலம் 4:30 மணிக்கு கூப்பிட்டாங்க, எப்படியாவது இந்த ஒரு தடவை காப்பாற்றி கொடு சாந்தி அப்படி. அதாவது கான்சியஸ் இருந்தாருங்க, அப்போ காப்பாற்றி கொடுத்தோம். அன்னைக்கும் இதே கண்டிஷன் தான், ஆனால் மருந்து கொடுத்தா குடிக்கிற நிலமையில இருந்தார். இப்போ அன்கான்சியஸ், ஒன்றும் பண்ண முடியல எங்கனாலும். மருந்து கொடுத்தா பேஷண்ட் வாயில் ஊற்றுற நிலமையில இருந்தா 80% காப்பாற்றிடலாம். அந்த விளக்கம் கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் வந்தோம். ஏன்னா எங்கே பார்த்தாலும் சித்த மருத்துவர் மருந்து பச்சிலை கை கொடுக்கவில்லையா, நிறைய தம்ப்லைனில் எங்கள் ஃபோட்டோ போட்டு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க.
எல்லா அலோபதி டாக்டர்ஸும் அவர் இறந்ததுலேருந்து ஒவ்வொரு டாக்டர்ஸோட ஸ்பீச்சையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். எல்லாருமே சொன்னது, நாங்கள் கை விட்டுட்டோம், எங்ககிட்ட மெடிசன் இல்லை. அவர் சித்தாவை நோக்கி போனார். சித்தாவாகட்டும் அலோபதி ஆகட்டும், நம்ம கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம உயிரை காப்பாற்ற முடியும். அவங்க எங்களை தப்பு சொல்லலை. எல்லா சித்தா டாக்டர்ஸும் அலோபதி டாக்டர்ஸை தப்பு சொல்லலை. இப்போ நம்மக்கிட்ட உடனடியாக காய்ச்சலுக்கு மருந்து கிடையாது. போய் ஊசி போட்டால் 10 நிமிஷத்தில் காய்ச்சல் ரிலீஸ் ஆகுது. அதனால அங்கே கூட்டம். 2வது 40 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ ஹாஸ்பிட்டல் இருந்ததா? அன்னைக்கு இது இலை தலை கஷாயம். ஒரு சளி பிடிச்சதுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? வால்மிளகு, குறுமிளகு, சித்தரத்தை, ஆடாத்தோட ஆடு தீண்டா பாலை போட்டு காய்ச்சி 2 சங்கடம் ஊற்றுவாங்க. இல்லைன்னா வெத்தலையை நுணுக்கி போட்டு ஊற்றுவாங்க. 2 நிமிஷத்தில் வாமிட் பண்ணும், காய்ச்சல் குறையும், சளி குறையும். இதுதான் மருந்து. அன்னைக்கு இருந்த வைத்தியம்தான் நாங்கள் இப்போ 200 வருஷமாக பண்ணிகிட்ருக்குறோம். இதில் எதுவும் நாங்கள் புதுசாக பண்ணலை. நாங்களும் அலோபதியை தப்பு சொல்லலை. இன்னைக்கு முடியலங்கிற பட்சத்தில் அங்கே தான் வச்சு காப்பாற்றுறதுக்கு உடனடியாக அலோபதி மெடிசன் எடுத்தா சித்தா மெடிசன் எடுக்கக்கூடாது அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது அப்படிலாம் இல்லை. அது நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. இப்போ ஜிஹெச்லேயே பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ குழந்தை பிறந்துருச்சு, குழந்தைக்கு மஞ்சக்காமால அம்மா மருந்து கொடுத்து பால் கொடுப்பாங்க. 2 பேருமே 3 நாள் 5 நாள் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. இங்கேருந்து மருந்து வாங்கிட்டு போய் குழந்தைக்கு 3 சொட்டு விடுவாங்க. அம்மா தான் மருந்து கொடுத்து பத்தியும் இருப்பாங்க. அவங்க குடிச்சு ஃபீட் பண்ணும்போது குழந்தைக்கு சரியாகும். எங்கள் மெடிசன் எடுக்கும்போது 100% சைடு எஃபெக்ட் கிடையாது. நான் ஒவ்வொரு மெடிசனுக்கு இருக்குது. இந்த மெடிசன் எடுக்கும்போது அலோபதி எடுக்கக்கூடாது. ஆனால் எங்கள் மெடிசனில் அப்படி கிடையாது. பச்சிலை மூலிகைகள் எடுக்கும்போது உடம்பு சரியில்லை, சளி, காய்ச்சல், வயிற்று வலி, வாந்தி, நீங்கள் எல்லாத்துக்குமே அலோபதி மெடிசன் எடுத்துக்கலாம். நோ சைடு எஃபெக்ட்ஸ். நீர் இறங்குறதுக்கு இப்போ நாங்கள் வட்டிக்கான்னு சொல்லி ஒரு மாத்திரை கொடுப்போம் நீர் இறங்குறதுக்கு. அது லேட்டாக தான் நீரை இறக்கும். அது இறங்குற வரைக்கும் வயிறு ஊதிக்கும். அப்போ அலோபதியில் போய் நீங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணிக்கோங்க, டேப்லெட் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். நோ சைடு எஃபெக்ட்ஸ். சித்த மருந்துகள் எடுக்கும்போது உள்ள அலோபதி மெடிசன்ஸ் கொடுக்கலாமான்னா எதெல்லாம் சைடு எஃபெக்ட் வருமோ அதை நாங்கள் சொல்லிடுவோம், இதெல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் எங்களுதுல சித்தால எந்த சைடு எஃபெக்ட்டுமே இல்லை. புரியுது. இல்லை, இப்போ ரோபோ சங்கர் சார் மயக்கம் அடைந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது உங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஒய்ஃப். ஆனால் அவர் இறந்ததுக்கு அப்புறமும் இன்ஃபார்ம் பண்ணாங்களா? அந்த நியூஸ் உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? நியூஸ் அப்பவே வந்ததில்லை. செய்தியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டீங்க? அவங்க தரப்புல இருந்து யாரும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, மேடம் சொன்னாங்க, சாந்தி சங்கரா நம்மளை எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதாங்க. அதாவது எங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா நாங்கள் மார்ச் மாதம் சேம் கண்டிஷன் தான். சாரை நான் பார்க்கும்போது எல்லா ரிப்போர்ட்ஸுமே மேடத்துக்கு கையில் இருக்குது. எவ்வளோ மஞ்சக்காமலையில் வந்தார், கம்ப்ளீட்டாக 1.5 1.5 1.2 லாஸ்ட்டாக கொண்டு வந்துட்டோம். மஞ்சக்காமலை சுத்தமாக இல்லை. நாங்கள் சொன்னது என்னென்னா ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னோம். அதாவது தூங்குங்க, லிவர் ரெடி ஆகிற வரைக்கும். போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் தான் போயிருந்ததே ஒழிய பேரன் கைமல் போகலை. அப்போ லிவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் கூட ஆகும். அதை எடுத்து ரெக்கவர் ஆகிடுச்சுன்னா அடுத்த 60 வருஷத்துக்கு உங்களுக்கு மரணம் இல்லை. அவரே சொல்லியிருந்தார், இந்த மாதிரி சென்னையில் ஃப்ரான்சிஸ் போட்டு எனக்கு கொடு, பச்சலை நான் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன், என் டீமுக்கெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவருக்கு தான் இந்த சென்னை ஃப்ரான்சிஸை நாங்கள் கொடுக்கறதா இருந்தது. இல்லை, அந்த ரெக்கவரிக்கு அப்புறம் அவர் சொன்னாரா பர்சனலாக, எனக்கு முன்னாடி உடம்பு இப்படி இருந்தது, இப்போ நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற பேசுவார். ஃபோனில் பேஷண்ட் அனுப்பிச்சி விட்றாரு இல்லைங்களா, அப்போ பேசுவார். எனக்கு இப்படி இருக்குமா, எனக்கு கொஞ்சம் கால் ஸ்வெல்லிங் வருது அப்படின்னு சொல்லி பேசுவாருங்க. அப்போ நான் சொல்லுவேன், சார் காலை உயரமாக வச்சு உட்காருங்க, தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க, டீஹைட்ரேஷன் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் சேர்த்தி குடிங்க, காலை உயரமாக வைங்க, சில்லுன்னு வாட்டர் எடுக்காதீங்க, இதெல்லாம் நான் சொல்லுவேன். ஏன்னா லிவர் கம்ப்ளைண்ட் வந்துருச்சுனாவே நம்ம கூலிங் வாட்டர் எடுக்கக்கூடாது. கூலிங் வாட்டர் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபேட்டி லிவர் இருக்குது, லிவர் என்லார்ஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னாவே நம்ம கூலிங் வாட்டர் எடுக்கக்கூடாது. கூலிங் வாட்டர் எடுத்தோம் வெறும் தண்ணி, பச்சை தண்ணி போதும். நம்ம லிவர் உடனடியாக நம்ம ரத்தத்தில் கலந்து விடாது. அதை நம்ம பாடி ஹீட் டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி உள்ளுக்குள்ளே அந்த ஹீட்டை மெயின்டைன் பண்ணி தான் அப்புறமா தான் உள்ள நம்ம ரத்தத்தில் கலந்து விடும் அந்த தண்ணியை. அப்போ அது லிவருக்கு 2 வேலை. அதனால தான் வார்ம் வாட்டர் குடிக்க சொல்கிறது லிவர் கம்ப்ளைண்ட் ஆனவங்க. கூலிங் வாட்டரே எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் அவர் சில் தண்ணி கொஞ்சம் குடிப்பார். நான் கொஞ்சம் குடிச்சிக்கிட்டான்னு எவ்வளவோ தூரம் அவங்க பொண்ணு ப்ளஸ் அவங்க ஒய்ஃபு எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நடுவில் அவருக்கு தெரியும், நம்ம இதை பண்ணனா இது நடக்கும்னு தெரியும். என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. எல்லாரும் சொல்கிறது தான்,
குடிச்சு தான் இறந்தாருன்னு ஒரு நாளைக்கு எந்த டிவியை திறந்தாலும் இதையே தான் சொல்றாங்க. அதை as a வைத்தியரா நான் சொல்லக்கூடாது, ஏன்னா அவர்கிட்ட நான் சொல்லி தான் அனுப்பிச்சேன். மஞ்சள் காமாலைக்கான ரீசன், இந்த லிவர் என்லார்ஜ்மெண்ட்கான ரீசன் என்னவா நீங்க பாக்குறீங்க? அதாவது ஓவர் ஆல்கஹால், அதாவது நம்மளோட கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, கிட்னி, அயோட்டா எல்லா ஜீரண உறுப்புகளும் உணவை மட்டுமே செமிக்கிறதுக்காக படைக்கப்பட்டது. ஒரு ஃபுட் பாய்சன் ஆகுது, உடனே வாமிட்டிங் சென்சேஷன், நம்ம உடம்பே அதை வெளியே தள்ளும். உனக்கு எது வேண்டாங்கிறது உள்ளே போகுதோ அதை வெளியே தள்ளுற பர்பஸ் நம்ம எல்லா ஆர்கனுக்கும் இருக்குது. அப்போ அந்த ஆல்கஹால் ஆகட்டும், ட்ரக்ஸ் ஆகட்டும், அதுக்கு அடுத்தது ஸ்மோக்கிங் ஆகட்டும், எல்லாமே நம்ம உடம்பு ஏற்றுக்காது, வேண்டாம் அப்படின்னு முதல்ல வெளியில் தள்ளும். அதை தாண்டி நம்ம உள்ளே அணைச்சிக்கிட்டே இருக்கும்போது தான் செயலிழக்க ஆரம்பிக்குது. ஓகே ஓகே. இப்போ ஆல்கஹால் தானே ஒரு ரீசன். அவர் என்கிட்ட வரும்போது ஆல்கஹால் தான் ரீசனாக வந்தார். ஓகேங்களா, ஓவர் ஆல்கஹாலு, அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், ஒர்க் டென்ஷன், தூக்கம் இல்லை, எல்லாமே அவர் சொன்னதே அதுதான். அதாவது இனி நான் தொடமாட்டேன், எதையுமே தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பச்சளை கொடுத்தோம். அவரும் ஆல்கஹால் எடுக்காம தான் இருந்தார், சும்மா செயின் ஸ்மோக்கர்ஸ்ன்னு சொன்னாங்க, அதுவும் கிடையாது. எது ஒன்று பண்ணியிருந்தாலும் அங்கே ரிசல்ட் வந்திருக்காது. உடனே கம்ப்ளீட்டாக இன்னும் போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் அதிகமாகும் இல்லைங்களா, வெடிச்சிரும், உள்ளுறுப்புக்கள்லாம் வெடிச்சிரும். எதுவுமே இல்லாமல் அழகாக ரெக்கவர் ஆகி வந்தார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. தெரியாம சொல்லக்கூடாது. இறந்த பிறகு அவங்க ஃபேமிலியை ரீச் பண்ண ட்ரை பண்ணீங்களா? இன்னைக்கு தான் போகிறோம், இன்னைக்கு தான் வந்தோம். அதனால இன்னைக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா வரும்னு? சொல்லிட்டோம், நேற்று மேடத்துக்கிட்ட சொல்லிட்டோம், நைட்டு தான் வந்தோம். அப்புறம் இன்னைக்கு வரோம் அப்படின்னு சொன்னோம். சரி வா சாந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, போய் பார்க்கணும். ஓகே, போயிட்டு பார்த்து பேசிட்டு வாங்க, நம்ம திரும்பவும் கண்டிப்பா. நேரத்திற்கு நன்றி. தேங்க்யூ மேம். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர்.